ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் பாருங்கள், விருதுநகருக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய ஒர்க் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்து மொபைலில் இப்போ ஆன் பண்ண உடனே ரிசல்ட் பப்ளிஷ்ன்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனே உங்களுக்கு தெரியப்படுறதுக்காக வீடியோ போட்டேன். நம்ம ஒவ்வொரு மாவட்டமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நேற்று கூட வீடியோ போட்டிருந்தேன். நேற்று சண்டே உங்களுக்கு, ஸோ அதாவது மண்டே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் எந்த மாவட்டம் சொல்லலை. இன்க்ளூடிங் சென்னை வந்து உட்பட 12 மாவட்டங்கள் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எந்த மாவட்டம்னு சொல்லலை, வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் விருதுநகர் மாவட்டம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா போன தடவை லாஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த தடவை கொஞ்சம் டிலே ஆகுங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு என்னோடய வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஒரு லேடி தான். அவங்க அதாவது ஜிஆர் ஆஃபீஸில் பேசுனதாகவும் அப்புறம் வந்து இன்னும் 15 டேஸுக்கு கழிச்சு தான் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறதா வந்து தெரியப்படுத்துனாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ நான் கூட அந்த அப்டேட் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வீடியோ போட முடியல. ஆனால் பாருங்கள், விருதுநகர் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் இப்போ தான் அவங்களுக்கு. ஸோ ஒன்றும் இப்போ நமக்கு எப்போ வருதோ எப்படின்ட்டு தெரியல. ஆனால் அப்டேட்டுங்கிறது எந்த மாவட்டம்னு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் மண்டே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். ஆனால் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த வீக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து யாருமே வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு மாவட்டம்னு சொல்லி எப்போன்னு கேட்டுட்ருக்காங்க. தேனி, கடலூர் மாவட்டம் ரொம்ப அப்டேட் கேட்டுட்ருக்காங்க. ஸோ கடலூர்லாம் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஸோ வாங்க, இப்போ வந்து இந்த மாவட்டம் வந்து யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு, எத்தனை வேக்கண்ட் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ சேல்ஸ்மேனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேல்ஸ்மேனுக்கு மொத்தம் வந்து 76 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷனில் எத்தனை வேக்கண்ட்டுன்னு வந்து பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 58 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 20 வேக்கண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தவங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதாவது சில மாவட்டங்கள் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன், எதுக்குனால வரல அப்படின்ட்டு ரீசன் சொல்லியிருந்தேன். அதாவது சில மாவட்டங்கள்லேருந்து வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை, அதனால தான் வரலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் உண்மையான அப்டேட்டு. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி தான் ஒவ்வொரு டிஆர்பி சொல்கிறாங்க. அதாவது ப்ராசஸ் போயிட்டுருக்கு, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, வந்தோடனே கம்ப்ளீட் ஆனோன்னே விடுறோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது சில இப்போ உங்களுக்கு வேக்கண்ட்டில் 20 வேக்கண்ட் 30 வேக்கண்ட்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது ஸோ செலக்ட் பண்ணணும்ல. ஏன்னா இப்போ உங்களுக்கு 1000க்கு மேற்பட்டவங்க வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து யாரை செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்கும். அதனால் 20 வேக்கண்ட்டுனால சும்மா லேசாக கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்து தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருமே வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு எந்தெந்த மாவட்டம் கண்டிப்பாக வருமோ அப்டேட் பண்ணுறவங்களுக்கு இப்போ வந்து விருதுநகர் வந்திருக்கு. ஸோ வாங்க, பேக்கருக்கு வந்து மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 13 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 13 வேக்கண்டில் எத்தனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வாங்க பார்த்துடலாம். பேக்கருக்கு மொத்தம் 14 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 21 வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த இன்க்ரீஸ் பண்ணுற வேக்கண்டில் வந்து இப்போ ஒரு வேக்கண்ட் ஒரு மாவட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி 20-30 வேக்கன்சி இது இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து ஒரு 20-30 வேக்கண்ட்டு போச்சு அப்படின்னா அந்த நபர்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான், சான்ஸு தான் அது. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் மண்டே வந்து ரிசல்ட் இப்போ வந்து டைம் 11 உங்களுக்கு மேக்ஸிமம் ஈவினிங் அப்புறம் தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. நான் மண்டே எதிர்பார்த்தேன் நைட்டு வரும் அப்படின்ட்டு. ஆனால் இது வரைக்கும் நான் என்னோடய ஒர்க்கில் ஃபோனை தொடரல. இப்போ தான் ஜஸ்ட் வீட்டுக்கு வந்து ஃபோனை தொட்டவொன்னே பார்த்தேன். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உடனே உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். ஸோ விருதுநகர் மாவட்டம் தொடர்ந்து வந்து எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வராத மாவட்டங்களுக்கு வந்து கண்டிப்பாக அடுத்தது அப்டேட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நிறைகள் குறைகள் இருந்தாலுமே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்னென்ன மாவட்டம் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.